10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். மதன் பாப் சாருக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு வந்துட்டு 30 வருஷத்துக்கும் மேலாக இருக்குது. அவரை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? மதன் பாப் சாரை தினகரன் பத்திரிகைக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அவர் எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு காமெடியனாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவருங்கிற மாதிரி நினைக்கிறோம். உண்மையிலே அவர் அந்த மாதிரி டைப்பு கிடையாது. ஒரு கடி ஒரு குடிம்பார். ஒரு முறுக்கில் ஒரு கடி கடிச்சிக்கணுமா, காஃபியில் ஒரு சிப்பு குடிக்கணுமா, ஒரு குடி ஒரு கடிம்பார். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப ரசித்து சொல்லக்கூடிய ஆள். அதாவது மதன் பாப் சார் அவ்வளோ கோவப்படுவாரா? என்கிட்ட ஒரு பெரிய இது என்னென்னா, நான் எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். நான் மடிப்பாக்கத்தில் இருப்பேன். அவர் வீட்டுக்கு போகணுன்னா வேளச்சேரி வேளச்சேரியிலேருந்து திருவான்மியூர் போய் அங்கேருந்து நடந்து போகணும். 3 பஸ்ஸு மாறி போகும்போது லேட் ஆகிடும். அவருடைய மறைவு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ரொம்ப எனக்கு நினச்சாலே ஒரு இதாக இருக்குது சார். அது மாதிரிலாம் ஒருத்தர் பார்க்கவே முடியாது சார், பார்க்கவே முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஷேர் வித் வீக்கில் நம்ம யாரை இன்ட்ரோ பண்ண போகிறோன்னா, பத்திரிகையாளர் கதிரேசன் சார் தான். 30 ஆண்டுகள் இந்த பயணத்தில் அவருக்கு ரொம்ப நெருக்கமான தன் நண்பர் மதன் பாப் சாரை பற்றின பல தகவல்களை நம்மளுக்காக சொல்ல வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மதன் பாப் சாருக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு 30 வருஷத்துக்கும் மேலாக இருக்குது. அவரை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? மதன் பாப் சாரை தினகரன் பத்திரிகைக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவர் திருவான்மியூரில் தியாகராஜா தேட்டருக்கு எதிர்க்க சூரஜ் டவர்ஸ்னு சொல்லிவிட்டு அதில் 5th ஃப்ளோரில் இருந்தார். அப்போ தான் முதல்ல அவர் சந்தித்தேன். முதல் சந்திப்பிலே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நம்ம பத்திரிகையாளராக ஒரு பேட்டிக்காக போகிறோம். அதை தாண்டி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரே பேச ஆரம்பித்தார். அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. செத்த நேரத்தில் ஒரு சூழலை கலகலப்பாக்கிடுவார். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிம்மிக் பண்ணுவார். ஒரு சின்ன பேப்பரை மடித்து கொடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பார். அதில் இருக்கிற நம்பர் என்னன்னு உங்களை நினச்சிக்க சொல்லுவார். 10 நம்பர் இருக்கும், நீங்கள் நினச்ச நம்பரை சொல்லுவார். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன மேஜிக்லாம் செய்வார். அது எப்படின்னு நான் அவர்கிட்ட ஆனால் கற்றுக்கல. பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை சந்திக்கும்போது அந்த சந்திப்பு எப்படி இருக்கணும், அவங்களுக்கு லைஃப் டைம் அவங்க நம்மளை மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு சந்திப்பாக தான் இருக்கும். அவர் எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு காமெடியனாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவருங்கிற மாதிரி நினைக்கிறோம். உண்மையிலே அவர் அந்த மாதிரி டைப்பு கிடையாது. ஒரு ரியல் ஹீரோவுக்கு என்ன ஒரு இது உண்டோ அந்த குணங்களோடு உள்ளவர். லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான டைப். அவர் எதையுமே ரொம்ப திட்டமிட்டு தெளிவாக செய்யக்கூடியவர். அதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த ஒரு வேலையில் இறங்கிட்டார்னா அதை மட்டுமே கவனமாக இருப்பார், வேறு ஆப்ஷன் வச்சுக்க மாட்டார். அது அவருடைய பெரிய சிறப்பு அம்சம். ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் சரி, மகாபலிபுரமாக இருந்தாலும் சரி, விருகம்பாக்கமாக இருந்தாலும் சரி, தடாவாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுவார். பெருசாக உதவியாளர்கள் கிடையாது, மேனேஜர் கிடையாது, எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். கிருகிருன்னு கிளம்பி போவார், சொன்ன டயத்தில் நடிப்பார், முடிச்சு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பார். அது அவருடைய ஸ்பெஷல். அதே மாதிரி தான் கூட நடிக்கிறவங்ககிட்டையுமே அப்படி பழகாமலாம் இருக்க மாட்டார். எல்லாரோடையும் கலந்து பழகுவார். சின்ன சின்ன ஜோக்ஸ் சொல்லுவார். அந்த ஜோக்ஸ் சொல்கிறது, குட்டி கதைகள் சொல்கிறது, அதெல்லாமே அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும், ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடும். அடுத்தவங்க இது வரைக்கும் கேள்விப்படாத ஜோக்ஸையும் கதைகளையும் தான் சொல்லுவார். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு குட்டி கதைகள் சொல்லி பிரபலமானவங்க ரஜினிகாந்த் ஒன்று, ஜெயலலிதா ஒன்று, மதன் பாப் சார் ஒன்று. இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா குட்டி கதைகள் மட்டுமே சொல்லி ஃபேமஸ் ஆகியிருப்பாங்க. அந்த கதைகளை தேர்வு செய்கிறதுக்காக எக்கச்சக்க புத்தகங்களை வாங்குவார். அவருக்கு என்ன புத்தகங்கள் பிடிக்கும், என்ன மாதிரி இது பிடிக்குங்கிறது எனக்கு அவரோட ரசனை தெரியும். ஏன்னா அவர்கிட்ட கிட்டத்தட்ட 30 வருஷமாக பழகியிருக்கேன். வீட்டில் ஒரு ஆளாகவே இருப்பேன்.
நேராக போவேன், பெட்டில் இருப்பார், வந்து உட்கார கைரேசன் அப்படின்வார். அந்த கூப்பிடும்போதே ஒரு இதாக இருக்கும். கேட்பார், காஃபி சாப்பிட்டீங்களா, கீழே கொடுத்தாங்க சார், குடிச்சிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா உடனே ஒரு அலறல் தான். டக்குன்னு கூப்பிடுவார், கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே காஃபி வித் பிஸ்கட்டு இல்லைனா முறுக்கு இது மாதிரி இருக்கும். அவர் அதில் சொல்கிறதே ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கும் கொஞ்சம் காஃபி 1/4 கிளாஸ் கொடுத்துறேன் அப்படிம்பார். அப்போ தான் குடிச்சிருப்பார். கொடுப்பார். ஒரு கடி ஒரு குடிம்பார். ஒரு முறுக்கில் ஒரு கடி கடிச்சிக்கணுமா, காஃபியில் ஒரு சிப்பு குடிக்கணுமா, ஒரு குடி ஒரு கடிம்பார். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப ரசித்து சொல்லக்கூடிய ஆள். அதாவது அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் சார். ஏன்னா சம்பவங்களாகவே நிறைய இருக்குது அவர்கிட்ட. பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணார். ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. காமராஜர் அரங்கத்தில் 6 முறை ஒரு வருஷத்துக்கு பண்ணுவார். மற்ற நிகழ்ச்சிகள் மாதிரி அது இருக்காது. ஃபுல்லாக பழைய பாடல்கள் தான். எம்கே தியாகராஜ பாபர் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது பாடுவார். எல்லா இதுவும் பிபி சீனிவாஸ் வாய்ஸு, 2வது இவருது டிஎம்எஸ்ஸு எல்லாம் கலந்து பாடுவாங்க. ஒவ்வொன்றிலையும் மற்ற ஆர்கெஸ்ட்ராவில் பாடாத பாடல்களாக தேர்வு செய்வார். அது அவருடைய சிறப்பம்சம். அதை எடுத்து அதற்குரிய கேசட்டுகளை வாங்கி, சிடிக்களை வாங்கி, அதை கொடுத்து ரிஹர்சல் கொடுத்து, அவங்க பொண்ணு ஜனனி ரொம்ப பிரமாதமாக பாடுவாங்க. அவர் பையன் அர்ஷித் அவருமே நல்லா பாடுவார். ஒய்ஃப் வந்து சுசிலாமா, அவங்க பாடகியாக ஆர்கெஸ்ட்ராவில் இருந்ததுனால தான் 2 பேரும் மன விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனால் அவர் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பத்தில் இருக்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு பாட்டே வந்து கேட்டவர் எல்லாம் பாடலாம், அந்த பாட்டு தான் அவரோட ஃபேவரட். ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சுன்னா அந்த பாட்டை போட்டு தான் இருப்பார். கேட்கும்போதே எல்லோரும் ஒரு மகிழ்ச்சி ஆகிடுவாங்க, ஒரு வைப் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணுவார்னா, பாடல்களை ஃபஸ்ட்டு ஒரு 100 பாட்டை எடுப்பார். 100ல் ஒரு 50, அப்புறம் ஒரு 30 பாடல்களை தேர்வு செய்து பாடுவாங்க. 3 மணி நேரம் கணக்கு. அதெல்லாம் டைம் மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்குவார். அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண மண்டபம் இல்லைனா ஒரு பள்ளிக்கூடம் ஏதோ ஒன்று சண்டேஸில் எடுத்துப்பார். ரிஹர்சல், கம்ப்ளீட் ரிஹர்சல், அங்கேயே 3 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கும். அதில் எந்த ஃப்ளாவும் இல்லாமல் பார்ப்பார். யாராச்சும் ஒரு வயலின் மிஸ் பண்ணாலோ, யாராச்சும் ஒரு தபேலா இதானுச்சுனாலும் டக்குன்னு நிறுத்திட்டு நீ அந்த இடத்துல விட்டுருக்க அப்படிம்பார். ஏன்னா அவர் பேசிக்காக மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுனால ரொம்ப அதில் கவனமாக இருப்பார், கான்சியஸாகவும் இருப்பார். யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு விட்ருவார். கோபம் டக்குன்னு வந்துடும். மதன் பாபு சார் அவ்வளோ கோவப்படுவாரா? ரொம்ப கோவக்காரர். யாருக்குமே அது தெரியாது. என்கிட்ட ஒரு பெரிய இது என்னென்னா, நான் எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். நான் மடிப்பாக்கத்தில் இருப்பேன். அவர் வீட்டுக்கு போகணுன்னா வேளச்சேரி வந்து, வேளச்சேரியிலேருந்து திருவான்மியூர் போய் அங்கேருந்து நடந்து போகணும். 3 பஸ்ஸு மாறி போகும்போது லேட் ஆகிடும். கதிரேசன் வழக்கம் போல் நீங்கள் 1 ஹவர் லேட்டு தான் அப்படிம்பார். ரொம்ப கோவப்படுறவர் என்கிட்ட மட்டும் கோவப்பட மாட்டார். சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, லேட்டாக தான் இருக்கும், ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரீங்க அப்படிம்பார். அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே போயிட்டு பேச ஆரம்பிப்போம். ஆதித்யாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். ஒரு 6 வருஷம் பண்ணார். 1 ஹவர் மதன் பாபுவுடன் சிரியுங்கள் அந்த நிகழ்ச்சி பேர். ஃபஸ்ட்டு ஒரு பொன்மொழி சொல்லுவார், அடுத்தாப்பில் ஒரு 3 ஜோக்கு சொல்லுவார், கடைசியாக ஒரு குட்டி கதை சொல்லுவார், இடையில பாடல்கள் வரும். இதுதான் அவருடைய இது. 6 வருஷம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ப்ரைம் டைமில் போணுச்சு, 8 to 9. அந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணது ஆதித்யாவில் அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் பண்ண மாதிரி தெரில. ஆனால் இதுக்காக அவர் வந்து ஜோக்ஸ் புக்கு மட்டுமே ஒரு 1000 ஜோக்ஸ் புக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். குட்டி கதைகள் புக்கு, பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், ஜென் கதைகள், பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் குட்டி கதைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு புக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நம்ப மாட்டீங்க. பெரிய லைப்ரரி எல்லா புக்கையும் படிச்சுடுவார். அதில் செலக்ட் பண்ணி பக்கத்தை கரகரன்னு மடித்து வச்சுருவார். சார் புக்கை மடிக்காதீங்க சார், ஒரு மாதிரியாக இருக்குன்னு. எதுக்கு? இந்த நிகழ்ச்சிக்கு இந்த புஸ்தகம் முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதானே, யாருக்கோ படிக்க கொடுத்துட போகிறோம் அப்படிம்பார். கிடுன்னு படிச்சுடுவார். 10 கதையை ரெடி பண்ணுவார். அதில் ஒரு கதை தான் என்கிட்ட சொல்லுவார், என்னுடைய முகபாவத்தை வச்சு அந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது தான் முடிவு பண்ணுறது. எனக்கு கதை கேட்குறது தான் வேலை. சாயந்தரம் 6 மணி 5 மணிக்கு போனோம்னா ஒரு 9 மணிக்கு தான் இறங்கி வருவோம். பேசிக்கிட்டே இருப்போம். அவர் வாழ்க்கையில் நிறைய பேசுனது என்கிட்ட தான். மனம் விட்டு பேசுவார். ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தோம்னா எல்லாமே போயிடுவார். இங்கெல்லாம் நிற்க மாட்டார். மெடிசின் பேசுவார், ஜோசியம் பேசுவார், டக்குன்னு ஆன்மீகம், கடவுளை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். ஜோஷி ரீதியாக வந்து அவர் சொன்னது ஏதாவது பலிச்சிருக்கா சார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பலிச்சது பலிக்கலாங்கிறத விட அதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அதை தெரிஞ்சுக்கிறதுல, அந்த கலையை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயம் அவர் எனக்கு குருவாக இருந்து ஃபாலோ பண்ண வச்சுருக்கார். நிறைய விஷயம். எந்த ஒரு வியாதிக்குமே டெஸ்ட்டை எதில் எடுத்துக்க, ட்ரீட்மெண்ட்டை சித்தாவில் பண்ணு அப்படிம்பார்.
அலோபதியை ஒரு 2ஆம் பட்சமாக தான் வச்சுக்குவார். சித்த மருத்துவம் வந்து ரொம்ப இதாக இது பண்ணுவார். திரிபலா, அந்த கடுக்கா சுரணம், இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பார். மாத்திரை போட்டு வச்சுக்கிறதுக்கே ஒரு 12 செல்ஃபு 24 செல்ஃப் உள்ள பெட்டி வச்சுருப்பார். சின்ன சின்னதாக இருக்கும். இந்த வேலைக்கு இது, காலையிலைக்கு இது, மதியானத்துக்கு இதுன்னு அந்த பெட்டிகள் இருக்கும். அதில் எடுத்து எல்லாம் எதுக்கு இதை சொன்னால் எல்லாமே கம்பார்டைஸ் பண்ணி வச்சுருப்பார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே. எல்லாம் சித்தா மாத்திரைகள் இல்லையா? சித்தா மாத்திரைகள் தான் பெரும்பாலும். அலோபதி பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டார் அவர். அது அவருக்கு என்னன்னு தெரியல. ஆரம்பத்தில் இருந்தே சித்தா மருத்துவம் தான். இல்லைன்னா ஆயுர்வேதிக் சாப்பிடுவார். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப உள்ளவர். எக்ஸசைஸ் பண்ணாமல் வாக்கிங் போகாமல் இருந்ததே கிடையாது. ஆமாம், அதிலெல்லாம் வந்து ஹெல்த்து இதெல்லாம் ரொம்ப இதாக இருப்பார். அவரோட பல சமயங்களில் நான் ஐஐடி கேம்பஸில் அவருக்கு அலௌடு வாக்கிங் போவோம். பெரிய கிரவுண்டு, 4-5 ரவுண்டு அடிப்பார். சில நாளைக்கு நானும் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருவேன். சார் போதும் சார், என்னால் முடியாது அப்படிம்பேன். ஏன்னா ஐஐடி இறங்கி நடந்து உள்ளே போகிறதே ரொம்ப தூரம் போகணும். அங்கே போய் அந்த கிரவுண்டை ஃபுல்லாக ரவுண்டு அடிப்பார். கம்ப்ளீட்டாக ஸ்வெட்டிங் ஆகி அதுக்கப்புறம் தான் வருவார். அதே மாதிரி ஒரு மாவேரிக்குன்னு ஒரு ஜிம் இருக்கும். அதில் அடிக்கடி போய் பண்ணுவார். இந்திராநகர் வீட்டில் இருக்கல. அப்புறம் சூரஜ் டிராவலர்ஸ் வந்து இந்திராநகர் கொண்டார். இந்திராநகர் வீடு பெரிய வீடு, பங்களா மாதிரி இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். வீட்டிலே பார்கர் எல்லாமே இருந்துச்சு அவர் வீட்டில். ஜிம்மு ஒன்று 5 லட்ச ரூபாயில் பெரிய ஜிம்மு ரெடி பண்ணி வச்சுருந்தார். அதனால் அவர் எப்போவுமே உடம்புல வந்து ரொம்ப கவனமாக இருப்பார். தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுல எப்படி சார்? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், எவ்வளோ பெரிய ஆட்கள்னு நம்ம பிரமிக்கிறோமோ அந்த ஸ்டாண்டர்டான லைஃப் தான் அவர் வாழ்ந்தார். விலை உயர்ந்த உடைகள், விலை உயர்ந்த காலணிகள், விலை உயர்ந்த சென்ட்டை ஒரு 30-40 வச்சுருப்பார். ஆமாம், அந்த சென்ட் எடுத்துக்கிட்டு காரில் போனால் ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவார். நிகழ்ச்சிக்கு போனால் ஒன்று இருக்கும், ஷூட்டிங் ஒன்று இருக்கும், ஸ்டார் ஹோட்டல் ஃபங்க்ஷன்ஸுக்கு போனால் அங்கே வேறு மாதிரி இதுன்னு இருக்கும். எல்லாம் 10,000-20,000 இருக்கும். நான் முதல்ல சந்திக்கும் போதே எனக்கு ஒரு சென்ட்டை தான் பரிசாக கொடுத்தாரு. அந்தளவு அன்பான ஒரு வாசனை மனிதர் அவர். அவரை ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர்கிட்ட ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடலாமா? ஈஸியாக ஆகிடுவாங்க, ஆக்கிடுவார் அவர். என்னென்னா ஒரு சின்ன பிளம்பர் வேலைக்கு வருவான், அவன்கிட்ட 2 ஜோக் அடிப்பார். ஏன்னா வேலை அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து விடுவார். ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் நிறைய. எப்பவும் அவர் வீட்டில் ஸ்வீட் பாக்ஸுக்கும் சேவரிஸுக்கும் பிரச்சனையே இருக்காது. எப்போ வந்தாலும் ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு, இல்லைனா பனியன் ஏதோ ஒன்று கொடுத்து விட்ருவார். வெறுங்கையா யாரையும் அனுப்ப மாட்டார். அதாவது அவங்களுக்குள்ள சம்பளத்தை தாண்டி அதை செஞ்சு அனுப்புவார். அதுக்கப்புறம் அவன் ஃபோன் நம்பரில் இவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்து செய்வான். அவர் வீடு அந்த பராமரிப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி 24 துறைகள் இருக்கோ அது மாதிரி தன் வீட்டுக்கு 24 துறைகள் இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பார். அந்த ஒவ்வொரு இபி கரண்ட்டு கட் ஆகிடுச்சா உடனே அதுக்குரிய ஆள் யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். ஏசியில் ரிப்பேராக உடனே மெக்கானிக்கை கூப்பிட்டுன்னு பண்ணுவார். கார்டனர் தேவையா, அந்த கார்டனருக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பார். இல்லை இன்னொரு பெரிய விஷயம்னா ப்ளூட்டோன்னு ஒரு நாய் வளர்த்தார் சார். ரொம்ப பிரியமாக இருப்பார், ரொம்ப பிரியமாக இருப்பார். அவங்க வீட்டில் எல்லாருமே ப்ளூட்டோ மேலே ரொம்ப பிரியம். எனக்கான ரொம்ப பயம் அந்த நாயை பார்த்தாலே. ஏன்னா கடிக்காது வாங்கன்னு தான் எல்லாருமே நாயை சொல்லுவாங்க. கடிக்காது வாங்க, கடிக்காது வாங்க. அது கடிக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கான பயம் இருக்குமே, நம்மளால் பயந்து தான் போவோம். நிறைய சமயத்தில் அது இது பண்ணும்போது ஒரு தடவை இழுத்து பிடிக்கும்போது டக்குன்னு அவர் கையை கடிச்சிருச்சு, ரத்தம் கொட்டுது. ஆனால் துளி கூட அவருக்கு அந்த நாய் மேலே கோபம் இல்லை சார். டக்குன்னு ஒரு அடி அடிப்பாங்க, அந்த கையில் வச்சுருக்க கயிறாலே ஒரு அடி அடிப்பாங்கல்ல, எதையுமே சொல்ல. ப்ளூட்டோ என்னடா என்னை போய் கடிச்சிட்ட, ஏடா கோபம் உனக்கு, உட்காரான்னு அது கம்முன்னு உட்காருது. அதுக்கப்புறமேல் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆறுச்சு. அதுக்கடையில் நான் பல முறை போவேன். போகும்போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வோடே போவேன். எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளை வந்த நேரம் ஒரு நாயை இது பண்ண கடிச்சிருச்சேன்ட்டு. ஒரு நாள் கூட அந்த நாயை மேலேயே என் மேலேயே கோவப்பட்டதே கிடையாது. ஒரு பெரிய மகான் சார். ஏன்னா இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனசு உள்ள ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைஞ்சேன். ஒரு கர்மயோகி நிலையாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட்டும்பாங்க, வானப்பிரஸ்த நிலைம்பாங்க. ஆல்மோஸ்ட் அதில் தான் அவர் இருப்பார். எல்லாவற்றிலும் இருப்பார். ஆனால் எதுலேயுமே அவர் இதாக இருக்க மாட்டார். பெரிய போஜன பிரியர். சாப்பாடுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஆனால் நிறைய சாப்பிட மாட்டார். சும்மா ஜஸ்ட் ஒரு இது தொட்டு சாப்பிட்டு போயிடுவார். மேக்ஸிமம் 2 சப்பாத்தி. ஆனால் அந்த 2 சப்பாத்திக்கு தொட்டுக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத்திகள் மாதிரி நிறைய வச்சுருப்பார். ஊறுகாய் இருக்கும், இது இருக்கும், தொக்கு இருக்கும், பல விஷயங்கள் வச்சு சாப்பிடுவார். பிடிச்ச சாப்பாடு என்ன சார்? பிடிச்ச சாப்பாடு தயிர் சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். வத்த குழம்பு அப்பளம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஆமாம், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணன். ஆனால் வெளி உலகத்துக்கு மதன் பாபு. என்னன்னாக்கா தம்பி பேர் பாபு, இவர் பேர் மதன் வச்சு மதன் பாபுன்னு தான் நிகழ்ச்சியை வச்சாங்க. நான் அவருக்கு வந்து பொரியும்
காரப்பொரியும் வேர்க்கடலையும் கலந்த ஒரு காம்பினேஷன் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். அதோட ஒரு காஃபி சாப்பிட்றது பிடிக்கும். ஒரு தடவை அவருக்கு அதை சொன்னேன், சார் கதிரேசன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கதிரேசன், நீங்கள் இனி வரும்போதெல்லாம் இதை வாங்கிட்டு வரணுங்கன்றார். ஒரு சாதாரண கடையில் வாங்கின ஒரு பொரி, காரப்பொரி, கடலை காம்பினேஷன் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருக்கு. ரெண்டாவது சுகர் கொஞ்சம் இருந்ததுனால அதை அடிக்கடி சாப்பிடுவார். நான் அடிக்கடி போவேன்லாம் வாங்கிட்டு போவேன். ரொம்ப எனக்கு நினச்சாலே ஒரு இதாக இருக்குது சார். அது மாதிரிலாம் ஒருத்தர் பார்க்கவே முடியாது சார், பார்க்கவே முடியாது. பல தடவை போனதும் காலை தொட்டு கும்பிடுவேன். கதிரேசன் பெருமாள் இருக்கார் கதிரேசன், என் காலை தொடாதீங்க அப்படிம்பார். வெங்கடேச பக்தர், பெருமாள் பக்தர். வீட்டில் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும், திருப்பதி ஏழுமலையான் ஃபோட்டோ தான், வேறு எந்த சாமியும் கும்பிட மாட்டார். அவர் குலதெய்வமே வெங்கடேச பெருமாள் தான். குணசீலத்தில் தான் அவங்க குலதெய்வம் இருக்கிற ஊர். தீபாவளி பொங்கல்னு வந்துட்டா சார் 5 லட்ச ரூபாய்க்கு பட்டாசு வாங்குவார் சார் சிவகாசியிலேருந்து. இது அவருக்கு 10 லட்ச ரூபா பட்டாசு 5 லட்ச ரூபாய்க்கு அங்கேருந்தே அனுப்பிச்சிடுவாங்க போட்டு. இது அன்னியில் ஸ்வீட்ஸு, இது அன்னியில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சுருவார். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சார். ஒரு வாரம் 10 நாள் அந்த வேலை ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வருஷமாக சார்? வருஷம் கொடுப்பார். இப்போ இந்த கொரோனா இதுக்கெல்லாம் அப்புறமேல் தான் கொஞ்சம் தடைபட்டு போயிடுச்சு. ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சினிமா ஃப்ரெண்ட்ஸு, மற்ற நண்பர்கள், இப்படி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் சந்தித்து கொடுக்க முடியலாம், டிரைவரை விட்டு காரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருன்றார். கொடுத்துட்டு அனுப்பிச்சிருக்கேன் வந்துருச்சான்னு கேட்பார். நல்ல உறவு பராமரிப்பு, நட்பு பராமரிப்புலாம் அவரை மாதிரி பார்க்க முடியாது. விருந்தோம்பல்லையுமே சும்மா அவர் 2 சப்பாத்தி ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். நம்மளை சாப்பிட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுவார். இதை வை அதை வையின்ட்டு. நம்மளால் சாப்பிட்டு முடியாது. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரமாதமாக சமைப்பாங்க. எஸ்பிபி சாரும் மதன் பாபு சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரும் அவரும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சின்ன குழந்தை மாதிரி 2 பேரும் பேசிக்குவாங்க. நமக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு இது அவருக்கு 2 குழந்தைங்க பேசிக்கிற மாதிரி இருக்கும். இவர் கூப்பிட்டா அவர் உடனே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொடுத்துருவார். பிரமாதமாக நிகழ்ச்சி வரும். அது ஒரு பெரிய இது. அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது அதுக்கு கான்செப்ட் வித்தியாசமாக பிடிப்பார். இது வரைக்கும் பாடாத கான்செப்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுவார். ஹிந்தி பாடல்கள் மட்டுமே முழுவதுமே போய் பாம்பேயில் நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. இங்கே சென்னையில் நடத்துகிற முகமது ரவி, கிஷோர் குமார் பாட்டு, அவங்க பையன் ரொம்ப பிரமாதமாக பாடுவார் ஹிந்தி பாடல்கள்லாம். குறிப்பாக மேரா நாம் ஜோக்கர், ராஜ்கபூர் படத்து பாட்டெல்லாம் அப்படியே ஆடியன்ஸ் ஸ்தம்பிச்சு போய் நிற்பாங்க. மனோவுமே ரொம்ப பிரியமாக வந்து விட்ட நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. ரொம்ப பெரிய இதுதான் அவரோட இருந்தது. சார் எப்போ கடைசியாக சந்திச்சிங்க? கடைசியாக ஒரு 2 மாதம் 1 மாதம் இருக்கும். ஆனால் தினம் பேசிக்குவோம். ஆக்சுவலாக டெய்லியுமே பேசிக்குவோம். இல்லைன்னா அவர் பண்ணிவிடுவார், இல்லைன்னா நான் பண்ணிவிடுவேன். ஒரு 3 to 4 ஒரு லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நேரத்தில் நான் அவர்கிட்ட பேசுவேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க கதிரேசன், அப்போ தான் எனக்கு இதாக இருக்குமா. ரொம்ப மோட்டிவேஷனில் ரொம்ப இதானவர். மனம் தளரவே மாட்டார் சார். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே கவலையே பட மாட்டார். ரொம்ப கரேஜ் தான். கரேஜ், லேபர், லாயல்ட்டி 3 தான் அவருடைய தாரக மந்திரம். சார் உங்ககிட்ட கடைசியாக பேசின விஷயம் என்ன சார்? கடைசியாக பேசும்போது சமீபத்தில் வந்த படங்கள் பற்றி கேட்டார். டூரிஸ்ட் ஃபேமிலியும் இதுவும் நல்லா இருக்கும் சார் சொல்லி சொன்னேன் நான். இப்போ வேறு ட்ரெண்டு மாறிட்டுருக்குல்ல அப்படின்னாரு. இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஒரு ஜனங்க விரும்புகிற மாதிரி படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது நான் வந்ததுன்னா நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் கதிரேசன், இதை விடக்கூடாது அப்படின்னாரு. அதான் சொன்னார். சார் என்ன மாதிரியான படங்கள் பார்ப்பாங்க? பழைய படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பார். பழைய படங்கள் வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்து சிவாஜி எம்ஜிஆர் காலத்து படம் பார்ப்பார். சிவாஜியை பிடிக்குனாலும் எம்ஜிஆர் பேசிக்கலாக எம்ஜிஆருடைய படங்கள் அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இவர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறதுனால எம்ஜிஆர் பாட்டு இதெல்லாம் கேட்குறது போகிறது ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து படத்துக்கு இசை அமைக்கலை, நம்ம வந்து பெரிய ஒரு இசையமைப்பாளர் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் என்னைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரிலாம் கிடையாது. அவர் எதுக்குமே வருத்தப்பட்டு பார்த்ததில்லை சார். அவர் வருத்தப்பட்டே பார்க்க முடியாது. இது கிடைக்கலன்னா அது கிடைக்கலன்னா இது போடான்னு போய்கிட்டே இருப்பார். அவருக்கு கவலைப்படுறது, புலம்புறது, வருத்தப்படுறது இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. அடுத்து என்ன, சரி முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுங்கிற, எது நடந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். சாரோடைய நிறைய பேட்டிகள் பார்க்கும்போது சரி, சாரை சந்திக்கும் போதும் சரி, அந்த அடுத்தவங்களை புகழும்போது ஒரு உச்சத்தில் வச்சு புகழ்கிறாரு. அந்த கேரக்டர் எப்படி சார்? அதாவது சார், இன்றைக்கி வந்து பாராட்டுறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க, சிரிக்கிறவங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க.
சிரிக்க வைக்கிறவங்களும் குறைஞ்சு போயிட்டாங்க. மனிதர்கள் இறுக்கமானவங்களாக ஆயிட்டாங்க. அதுக்கு சென்னையோட வாழ்க்கை முறை காரணமா, இல்லை இந்த பரபரப்பான சூழல் காரணமா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இவர் மாதிரி வெள்ளை மனசு உள்ள ஆளுங்க ரொம்ப கம்மி. யாராக இருந்தாலும் தூக்குன்னு தூக்கிடுவார், பாராட்டுவார். ஏன்னா மனம் திறந்து பாராட்டுவார். அது சரியான பாராட்டாகவும் இருக்கும். அதில் வந்து ஒப்புக்கு இருக்காது. கொஞ்சம் நெஞ்சம்லாம் வச்சு மிச்சம் வைக்கவே மாட்டார் பாராட்டுறதில்ல. ஃபுல்லாக பாராட்டிடுவார். அது வந்து ஒரு பெரிய வரம் தான் அது அவரை பொறுத்தளவில். நடிப்பு மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் அப்படின்னு பல்துறையில் வந்துட்டு சாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதில் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா எது சார்? இசை தான். ஆமாம், என் பார்வைக்கு தெரிஞ்ச வகையில் அதில் வந்துட்டு அவங்க டாக்டர் பாடுவாங்க. அவரோட நண்பர்கள் வந்தாலுமே அந்த கிட்டார் எடுத்து வாசித்து அந்த நிகழ்ச்சி வீட்டிலே நடத்துவார் சும்மா மாலை பொழுதுகளில். அதுவே வந்து ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யமாக இருக்கும். அவருடைய மறைவு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இல்லை, அவர் மறைவு பெரிய பாதிப்பு, இழப்பு தான் சார். ஆனால் அவரோட இருந்த நேரங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான நேரங்கிறதுனால அவர் இறந்த மாதிரியே என்னாலலாம் ஃபீல் பண்ண முடியல சார். உண்மையிலே அவர் இறந்ததை வந்து இறந்த மாதிரிலாம் எனக்கு நினைக்க தோணலை. இருக்கார், திரும்ப ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு கிளம்பி அவரை போய் பார்க்க போங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலாக அப்பப்போ சின்ன சின்ன வாழ்க்கை கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். இருந்தாலும் அதிலெல்லாம் எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு எப்போவுமே கூடவே துணை நிற்கும். எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஹவ் யூ மேக் இட்டுங்கிறத விட ஹவ் யூ டேக் இட், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிம்பார். நீ என்ன பண்ண போகிறதுங்கிறத விட அந்த விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அதுதான் ரொம்ப முக்கியம் பார். அது எனக்கு லைஃப்பை மறக்க முடியாத ஒரு வாக்கியம் அவர் சொன்னதில். மதன் பாபு சாரை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்? பிளானிங் தான் அவரை பொறுத்தளவில். அவரோட பொண்ணு மேரேஜ், பையன் மேரேஜ் ரெண்டுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதுக்கு வந்து பெரிய ஒரு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி இது இப்படி இன்னதுங்கிறத வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். திரும்பி அதை கரெக்டாக அதே மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணுவார். அது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி சாதி மத பேதம் 3மே பார்க்கவே மாட்டார். மொழி பேதம் எதுவுமே பார்க்க மாட்டார். எல்லாரோடும் ஒரே மாதிரி தான் பழகுவார். எல்லாரையும் சமமாக இது ட்ரீட் பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இஸ்லாமிய நண்பர்கள் பலர் உண்டு. வைரத்தை பற்றிலாம் அவர் அந்த நீரோட்டம்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு சேட்டுகளோடலாம் பழக்கம் உண்டு. பல இதில் இது இருந்தவர். எல்லா துறையில் நண்பர்களும் அவருக்கு உண்டு. அது காரணம் வந்து அவருடைய இந்த குணம்தான் காரணம். அதாவது ஆன்மீகத்தில் பெருத்த ஈடுபாடு இருந்தனால மனிதனை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனே மிக்க மனிதர் அவர். வள்ளல் தன்மையிலேயே அவர் வந்து சிறந்தவர்ல சிறந்தவர் கண்டிப்பாக சார், அதில் சந்தேகமே வேண்டாம். நிறைய பேருக்கு, அதாவது எம்ஜிஆர் சாவித்திரி வந்து நிறைய அள்ளி கொடுப்பாங்க செய்வாங்கம்பாங்க. அதே மாதிரி இவருமே போனால் வெறுங்கையோடு யாரும் வர வேண்டியிருக்காது சார். வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார். ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சது அது கண்டிப்பாக கொடுப்பார். மகிழ்ச்சியோடு தான் திரும்பிவார். அவர் ஒரு ஹாப்பி செல்லர். மகிழ்வித்து மகிழ்னு பாக்யராஜ் சொன்ன மாதிரி அடுத்தவங்களை மகிழ்வித்து மகிழ வைக்கக்கூடிய ஒருத்தர். ஆமாம் சார். ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? நாகேஷ் பற்றி சொல்லியிருக்காரு சார். நாகேஷும் ஒரு நல்ல நண்பர்கள். நாகேஷ் வந்து அப்போ திலானா மோகனாம்பாள் ஷூட்டிங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சொன்னார். டயலாக்லாம் சிவாஜி சார் வந்து ரொம்ப எளிதாக பேசுவார். அந்த இதை வந்து ரொம்ப பெருமையாக நாகேஷ் சொல்லுவாராம். அதில் நாகேஷோட இதை பார்த்து சிவாஜி சார் ரொம்ப பெருமையாக பாராட்டினதை சொன்னார் அந்த நிகழ்ச்சியை. அதே மாதிரி சில இதில் வந்துட்டு சுப்பு பிச்சுட்டான் அப்படிம்பாரான். எஸ்வி சுப்பையாவை பிச்சுட்டாயா அன்னைக்கு அப்படிம்பாரான். அடுத்து சிவாஜி சார் அடுத்தவங்களை பாராட்டினதை வந்து சொல்கிறத சொல்லுவார். நான் அதுக்கு மேலே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் நீங்கள் கேட்டவை படம் முதல் படம்னு சொன்னாலும் வானமே எல்லையிலேருந்து தான் அவர் பெருசாக வெளிப்பட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கமல் சாருடைய தேவர் மகன், தென்னாலி தொடர்ந்து வந்தது. அப்புறம் ரஜினி சார் படம். விக்ரமன் சார் வந்து புது வசந்தத்திலே ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருப்பார். இயக்குனர் மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பார். அதுலேருந்தே விக்ரமன் சார் படங்கள் எல்லாத்துலேயுமே சார் இருப்பார். கேஎஸ் ரவிக்குமார் தொடர்ந்து இருக்கும். வாசு சார் படம் அப்படி அவருக்குன்னு ஒரு இயக்குனர்கள் வந்து இவரை கண்டிப்பாக இவர் இருப்பார் அந்த படத்தில். படத்தோட ஓப்பனிங்கில் வருவார், எண்டில் வருவார், மிடில் ஒரு தடவை வருவாருங்கிற மாதிரி ஒரு 8 நாள் 6 நாள் கால் சீட் மாதிரி இருக்கும். ரொம்ப அது ஒரு அந்த பீரியட் வந்து இவர் ரொம்ப இதாக இருந்தார். நிறைய படங்கள் பண்ணார்.
அதுதான் அவரை வந்து சினி ஃபீல்டில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. அவங்களோட நல்ல தொடர்புகளிலே தான் இருந்தார். அவங்க வந்துட்டு படம்னா சரி மதன் பாபு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான். அந்த நட்பை இவர் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தார். மதன் பாபு சார் வந்துட்டு தனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு ஆசையை வந்து ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு? இல்லை, அந்த மாதிரி எனக்கு அவர் இந்த மாதிரி எனக்கு ஆனால் நிறைய தடவை தோணும் இவர் வந்து ஒரு சீரியஸான அப்பா ரோலில் இவரை பண்ணணும்னு நினச்சேன். பட் மிஸ்கின் சார் கைக்கு கிடச்சிருந்தா இவர் இன்னொரு ரீஎன்ட்ரி மாதிரி வேறு மாதிரி வந்திருக்கலாம். இப்போ ஒய்ஜி மகேந்திரன், பாண்டியராஜன் சார் இவங்களெல்லாம் மிஸ்கின் வேறு மாதிரி காமிச்சார் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கலரில் இவரை பார்த்துருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து அது ஒரு ஏதோ படம் கூட பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் சொன்னார் கடைசி நேரத்தில். அது என்ன படம்னு தெரில. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.